திமுகவை சார்ந்து ஒரு தலித் கட்சி இருக்கு. அந்த ஒரு தலித் கட்சியை சார்ந்து எல்லா கட்சியும் எல்லா மக்களும் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது திமுக குளிர் விட்டு போயிடும். திருமாவளவன் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு, தலித் மக்கள் பக்கத்துல நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. வேங்கைவேல் தலித் மக்களுக்கு ஆதரவா போராட்டத்தை முன்னெடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தானே. ஜெகன்மூர்த்தி ஃபீல்டில் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விசிகாக்கு 8 சீட்டு கம்மியாக தோணுது. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தே புட் இஸ் ஹியூமங்கஸ் ஒர்க். கோபத்துல ஷாலின் இது மாதிரி தவறான தகவல்களை பொதுவெளியில வச்சிடறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நான் ரீசெக் பண்ணணும், இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நான் ரீசெக் பண்ணணும். இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தலித்துகளுக்கான இன்னொரு தலைவரை நீங்க அடையாளப்படுத்திட்டு நீங்க வர புகார வைக்கணும். நானே அடுத்த கட்ட தலைவரா வளர விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். சேரியில இருந்த ஒரு தலித் பெண் அமெரிக்கால போய் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தம் பதிவு பண்ணதுக்கு பின்னணியில பெரியார் பங்கு இருக்கா இல்லையா? பெரியார் பங்கு இருக்கா இல்லையா? இல்ல நான் கேட்டதுக்கு ஒரு பதில் இல்ல, நான் கேள்விக்கு பதில் இருக்கு இல்லைன்றது ஒரு பதிலா சொல்லுங்களேன் எனக்கு. இல்ல 8 தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் தோத்தரணும்னா வேற யாரு ஜெயிக்கணும்ன்றது ஷாலினுடைய விருப்பம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு क्वेश्चन-ஆ இருக்கு. பட் ஓபிசி மக்களுக்கு நல்லது பண்றாரு தவிர தலித்துகளுக்காக திமுகவோடு இணைந்து தலித்துகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் பண்ணின விஷயங்களுடைய பட்டியலை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. இருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. இளைய பெருமாளை ரொம்ப மோசமாலாம் திட்டிருக்காரு. என்ன இந்த கலவரம் பண்றதுல ஒரு அரசியலா அப்படின்னு சொல்லி அரசியல் செஞ்சது அவர் இல்ல. யாருக்கு வேணாலும் அந்த தொகுதியை வேட்பாளரா நிறுத்தி இருக்கலாம்ல, ஏன் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கணும்? இன்னும் திருமாவிற்கு இளைய பெருமாள் மீது மரியாதை இருக்கிறதுடைய வெளிப்பாடாகத்தானே நம்ம இதை பார்த்தானே. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க இருப்பது ஒரு முக்கியமான ஒரு நபர், ஷாலின் மரியா லாரன்ஸ். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க உங்களை எப்படி அடையாளப்படுத்திக்க விருப்பப்படுறீங்க? ஒரு பெண்ணியவாதியாகவா, ஒரு தலித்திய சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நபராகவா, இல்ல ஒரு அரசியல்வாதியாகவா, எப்படி நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இது ரொம்ப கஷ்டமான ஒரு क्वेश्चन-ஆ இருக்கு. பட் ஒரே பதில் இதுக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் முதல்ல ஒரு தலித் பெண்ணா தான் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு குரல், பெண் குரல். ஏன்னா இப்ப அந்த குரல் ரொம்ப இங்க இல்ல, ரொம்ப ரேரா இருக்கு. பெண் பேசினா கூட விட்டுறாங்க பெரியார் மண்ல. பெண் அரசியல் பேசும்பொழுது பிரச்சனை வரும். அதுதான் நான் அரசியல் குரல். பொதுவா ஷாலின் அவர்களுடைய பார்வையும் ஷாலின் அவர்கள் போடுகிற பதிவும் நீங்க பேட்டிகள்ல பேசுகிற பொழுதும் அதிமுக மேலையும் பிஜேபி மேலையும் ஒரு சாஃப்ட் கார்னர், ஏன் ஈவன் தாவேகா மேல கூட உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திமுகவின் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் அதீத கோபத்துல நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. திமுக தான் ஆட்சியில இருக்கு. அப்போ திமுக என்னோட பேச்ச கேட்கல. நீ ஐடி விங் வச்சுட்டு பேசுற பெண்களையும் பொம்பளைங்களையும் அசிங்கமா பேசுற. வேங்க வயல் ஒரு மோசமான அனுபவம் எனக்கு. ஏன்னா வேங்க வயல் நியூஸை வெளியே கொண்டு வரதுல கதிரோட நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன், எவிடன்ஸ் கதிரோட. அப்படி நியூஸ் வெளியே வரும்போது என்ன மாதிரி மிரட்டல்கள் எங்களுக்கு வந்துச்சுன்னா தெரியும். அதுக்குள்ள என்ன நடந்தது, பாதிக்கப்பட்டவங்களே எப்படி ஒத்துக்க சொன்ன பண்ணாங்க. அந்த விஷயத்துல விசிகா விட்டு கொடுத்துச்சு. நீங்களும் நிறைய இடங்கள்ல சொல்றீங்க வேங்கைவேல் விவகாரத்துல திருமாவளவன் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு, தலித் மக்கள் பக்கத்துல நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. முதல் போராட்டமே புதுக்கோட்டையில வேங்கைவேல் தலித் மக்களுக்கு ஆதரவா போராட்டத்தை முன்னெடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தானே. அதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் புறம் தள்ளிட முடியாது இல்லையா? பாதிக்கப்பட்ட மக்களையே போலீசார் திருநீர் கொடுத்து நீதான் பண்ண ஒத்துக்கோலாம் நிறைய பண்ணாங்க. அப்போ எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வெளில இருந்து பார்த்துச்சு. அப்புறம் நாங்க விமர்சனம் பண்ணதான் ஒரு லெவலுக்கு மேல போய் போராட்டம் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களை நீங்க நிறைய புகழ்ந்து பேசியிருக்கீங்க, அவரோட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க. எந்த அடிப்படையில எந்த மொமெண்ட் அங்கிருந்து விலகி அவருக்கு எதிரான செயல்பாடுகளை நீங்க தொடங்கினதுக்கான காரணம் என்ன? அதுக்கு எதுவும் பர்சனல் ரீசன் இருக்கா, இல்ல கருத்தியலா சித்தாந்த ரீதியா அவர்கிட்ட முரண்படுறீங்களா? நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது சித்தாந்த ரீதியாகவே நீங்க அந்த முடிவு எடுத்து திருமாவளவன் அவர்களை விமர்சனத்துக்கு நீங்க உட்படுத்தினாலும் தலித்துகளுக்கான இன்னொரு தலைவரை நீங்க அடையாளப்படுத்திட்டு நீங்க புகார வைக்கணும். நானே அடுத்த கட்ட தலைவரா வளர விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னை ஒரு விஷயம் நான் திமுகவை பத்தி ஒரு அடுத்த கட்ட தலித் தலைவர் என்ன பண்ணுவா, ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுவார்கள், ஜாதிய கட்சியை விமர்சனம் பண்ணுவார்கள், ஜாதிய மனநிலையை விமர்சனம் பண்ணும்போது அந்த இடத்துல விசிகாரர்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அப்ப நான் அவங்களதானே அடிக்க முடியும். ஒரு பக்கம் பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் மக்களுக்காக பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு திமுக கவுன்சிலர் வந்து சண்டை போடுறான், அவனுக்கு கூட ஆதரவா ஒரு விசிகாரன் வந்து என்னையே திட்டுறான். தனி மனுஷியா நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் மூலமா மிரட்டுதலுக்கு உள்ளாகுறீங்க. யார் யாரெல்லாம் தங்களுடைய பாருங்க சொந்த காசு, சொந்த பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டு வேலை செய்யறோம்ல, எங்களை மாதிரி மனுஷங்களை வந்து அசிங்கமா பேசுறது, அடிக்கிறது. உங்களுக்கு மட்டுமே இப்படியான முரண், இப்படியான பிரச்சனை விடுதலை சிறுத்தைகளோட, விடுதலை சிறுத்தைகள் சார்ந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க, தலித்துகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான தலித்துகள் விடுதலை சிறுத்தைகளை ஃபாலோ பண்றாங்க. இந்த லைம் லைட் விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்கிறதுனால உங்களுக்கு கிடைக்குதுன்னு அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? இல்ல அதன் பிறகுதான் ஷாலின் இன்னும் பிரபலமா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. எப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தேன்னா, நான் எப்ப திமுக ரொம்ப சொம்படிச்சிட்டு இருந்தேனோ அப்ப நான் ரொம்ப ஃபேமஸா இருந்தேன். உங்களுக்கு முரண் இருக்கிறத விமர்சனமா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மேலே வைக்கிறீங்க. நீங்க இந்த 8 தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தைகள் தோத்து போகணும்னு சொல்றீங்க. அது ஒரு கடுமையான விமர்சனம் இல்லையா? அப்ப உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன்னா நீ 8 தொகுதியில தோத்து போங்கறேன். எனக்கு பிகாஸ் எனக்கான ஆதங்கம் இருக்கு. நான் ஒரு தனி மனுஷியனுடைய ஆதங்கம் ஒரு சமூகத்தினுடைய தலைவரை விமர்சிக்கிறதுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் 8 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் தோக்கணும்னா யார் ஜெயிக்கணும்? இல்ல 8 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் தோத்தரணும்னா வேற யார் ஜெயிக்கணும்ன்றது ஷாலினுடைய விருப்பம். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட்டணியில இருக்கிற, அதிமுக கூட்டணியில இருக்கிற யார் வேணாலும் ஜெயிக்கலாம், தாவேகா கூட ஜெயிக்கலாமா? விடுதலை சிறுத்தைகள் பாஜக கூட்டணி கருத்தியல இல்ல கருத்தியல என்ன கேட்கிறேன், நான் ரொம்ப எளிமையா தான் கேட்கிறேன், ரொம்ப பர்சனலா ரொம்ப அன்போட தான் நான் கேட்கிறேன். ஷாலினி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மேல தனி கோபம் இருக்கு. நீங்க மிரட்டப்பட்டிருக்கீங்க, நீங்க மிரட்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை சார்ந்த நபர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்றதுக்காக 8 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் தோக்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? இப்ப யாரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஷாலின் யாருக்காக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுது இல்ல. யாருக்காக பேசுகிறார்? திருமாவளவன் தலித் மக்களுக்காக பேசுகிறார். தலித் மக்களுக்காக தான் அல்ல, அவர் தலித் மக்களுக்காக நிக்கிறதுனால தானே இத்தனை பெரிய கூட்டம் அவர் பின்னாடி நிக்குது. திருமாவளவன் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால திருமாவளவனை விமர்சிக்கிறீங்களா, இல்ல திருமாவளவன் தனித்தே அரசியல் செஞ்சாலும் இந்த விமர்சனம் அப்படியே தொடருமா? திருமாவளவன் யாரோட கூட்டணி வைத்திருக்கிறார் என்பது முக்கியம் இல்ல. திருமாவளவன் தலித்துகளுக்கான சரியான அரசியலை செய்கிறாராங்கிறது தான் முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, எங்க முரண்படுறாரு? தலித்துகளுக்கான அரசியல் அந்த பாதையிலிருந்து திருமாவளவன் எங்க விலகுறாரு? உட்கூறு நிதின்னு ஒண்ணு இருக்கு, சப்ளான் ஒண்ணு இருக்கு. அந்த சப்ளான் அமௌண்ட் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, மற்ற திமுக அதிமுக அரசு வந்து திருப்பி அனுப்புது. 5,000 கோடி 11,000 கோடி ஒரு 5 வருஷத்துல. சிறப்பு உட்கூறு நிதிங்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்குள்ள 100% நிதியை திருப்பி அனுப்பக்கூடாது 24 சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் தானே. அந்த சட்டத்துல ஓட்டை இருக்கு. என்ன ஓட்டை சொல்லுங்க? அந்த சட்டத்துல என்ன ஓட்டை இருக்குன்னா, அது பொதுக்கு கொடுக்கலாம்னு இருக்கு. அதாவது 100% வெறும் தலித் பெனிஃபிஷரிஸ் இருக்க வேண்டிய இடத்துல தலித் பெனிஃபிஷரிஸ் 3% 4% இருக்கிறது கூட அந்த திட்டத்தை அவங்க ஒதுக்குறாங்க. அது அந்த கேஸ் இருக்கு. அதற்கான விளக்கத்தை ரவிக்குமார் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2024 இந்த தீர்மானத்திற்கு பிறகு இந்த தொகை எப்படி பயன்படுது? நீங்க சொல்றது இந்த தொகை நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு தீர்மானத்துக்கு பிறகு அவங்க ஒரு லூப் ஹோலை அந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி லூப் ஹோலா இருக்க முடியும்? ஆப்வியஸா அந்த தொகை மகளிர் உரிமை தொகையை எடுத்துப்போமே, அது யாருக்கு போய் சேருது? மோரோவர் அது வந்து தலித் பெண்களுக்கு தான் போய் சேருது. அந்த கிரைட்டீரியாவை பிரிக்கும் பொழுது ஒரு அம்பர்லா பிளான்ல இருந்து கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது தலித் பெண்களுக்கு தான் ஆப்வியஸா போய் சேருது. அவங்க வச்சிருக்கிற இது கூட வேற எந்த உதவிகளும் பெறக்கூடாது, வருமானம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய சிஎம்ஓ சொன்னாரு. இது வந்து அதிகபட்சமா தலித் பெண்களுக்கு தான் போதுன்னு. நாங்க கேட்டோம், ஒயிட் பேப்பர் கொடுங்க, எத்தனை வெள்ளைத்தாள் கொடுங்க, எத்தனை பேர் வந்து இது பண்றேன். ஏன்னா உங்ககிட்ட நம்பர்ஸே தலித் பெண்கள் நம்பரே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கிட்ட இருந்து வெள்ளைத்தாள் உதயச்சந்திரன் கிட்ட இருந்து வரல. நானே விசிகாவை எப்பவுமே என்னுடைய எதிரியா பார்த்துட்டு ஆலையா தான் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு அன்பு இருக்கும்ல தலைவர். நான் இப்ப கூட நான் பேசிட்டு இருந்தேன், மதியம் பேசிட்டு இருந்தேன் தலித் டெலிகேட்ஸ்கிட்ட. நான் சொன்னேன், ஜெகன்மூர்த்திக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க, நீங்க எல்லாம் பேசல. அவன் சொன்னேன், ஜெகன்மூர்த்தி எந்த வேலையும் செய்யல, நான் அந்த கட்சியை சப்போர்ட் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஜெகன்மூர்த்தி ஃபீல்டுல ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விசிகாக்கு 8 சீட்டு கம்மியா தோணுது. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தே புட் ஹியூமங்கஸ் ஒர்க். என்னன்னா தலித் மக்களுக்கு தான் நான் உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றேன், விட எலக்டோரலி வெரி ஆக்டிவ், வெரி எனிக்மேட்டிக். தலைவர் 24 மணி நேரம் எங்கேயும் போயிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மாநாடும், ஏதோ ஒரு மகளிர் அணி பேச, ஏதோ ஒரு பாசறை இஸ்லாமிய ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. தேர் ஆக்டிவ்.
இவங்க மேலதான் டிஎம்கே பயணப்படுது. கரெக்டா? இது விமர்சனத்தை நான் வைக்கிறேன்னா ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பார்ட்டி. புரியுதுங்களா? அதிமுகவை நான் அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கேன். யாருமே என்ன சொன்னது கிடையாது. ஆனா திமுகவை விமர்சனம் பண்ணும்போது என்ன அசிங்கமா திட்டுறான். உதயநிதி what is their obsession with fellatio in the first place அப்படி சொல்லும்பொழுது எனக்கு கோவம் வருது. அந்த இடத்த அவங்க கொடுக்குறாங்க, அவங்க லீவரேஜ் கொடுக்குறாங்க. எங்க சைட்ல இருந்து எந்த வாய்ஸ் வருதோ அந்த வாய்ஸ் நீ அடக்கிக்கலாம். இல்ல அது எதுவுமே சரின்னுலாம் நான் வாதாடுறதுக்குலாம் வரல. அது அத்தனையும் தவறுதான். நான் கேட்கறது ரொம்ப எளிமைதான். நிறைய கமெண்ட் பண்ற ஒரு சில தற்குறிகளுக்காகவும் தருதலைகளுக்காகவும் ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கட்சியை, ஒரு தலைவரை அந்த 8 தொகுதியில அவங்க தோத்துறது அப்படிங்கிறது தலித் அரசியலுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இல்லையா? அதை ஏன் ஸ்டாலின் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? 8 தொகுதிகளிலும் திருமாவளவன் தோற்கிறது தலித் அரசியல்ல பின்னடைவா இல்லையா? காட்டுமன்னார் கோயில் அவர் தான் வந்து தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியோட முதல் பட்டியல் தலைவர். இன்னைக்கு இருக்க SC/ST/POA இருக்குல்ல, வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதற்கு காரணமானவர் அவர் தான். அவரால் தான் வந்துச்சு. ரிசர்வேஷன் எங்கேயுமே சரியா பயன்படுத்தப்படல. இந்தியா ஃபுல்லா போய் ரிசர்வேஷன் பயன்படுத்தப்படலன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து அதுக்கு தான் ரிசர்வேஷன்ல கொஞ்சமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க 89. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு உட்கூறு நிதி இருக்குல்ல, அது வரத்துக்கும் காரணம் இளைய பெருமாள். அந்த இளைய பெருமாளுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு குரல் கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் தானே. இல்ல நீங்க அதை கடந்துடுறீங்களேன்ற சொல்லுங்க. நீங்க ஃபுல் கதை கேட்கணும். இளைய பெருமாளை இந்த அரசியல் சரியில்லை, இந்த ஆள் பேசுற அரசியல் சரியில்லை, போ சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஐகோனோ கிளாஸ்ட் அரசியலை செஞ்சவர் திருமாவளவன். ரொம்ப மோசமாலாம் திட்டிருக்காரு. என்ன இந்த கிழமை பண்றதுலாம் ஒரு அரசியலா? ஐம் கோட்டிங் த வேர்ட். இந்த கிழமை பண்றதுலாம் ஒரு அரசியலா அப்படின்னு சொல்லி அரசியல் செஞ்சது அவர். இன்னைக்கு நிக்கிறார்ல காட்டுப்பெருமாள் கோயில்ல, இதுல அந்த காட்டுமன்னார் கோயில்ல அவங்க ஃபேமிலிக்கும் திருமாக்கும் அன்னைக்கு அறிவிச்சதுல இருந்தா இதுவே ஆச்சு. அது வரைக்குமே அவங்க அந்த பழக்கத்துல இல்ல. யாருக்கு வேணாலும் அந்த தொகுதியை வேட்பாளரா நிறுத்தி இருக்கலாம்ல, ஏன் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கணும்? இன்னும் திருமாவிற்கு இளைய பெருமாள் மீது மரியாதை இருக்கிறதுடைய வெளிப்பாடாகத்தானே நம்ம இதை பார்த்தாங்க. இதையும் சரி, இளைய பெருமாள் அவர்களுக்கு மணிமண்டபத்தை கட்டுவதற்கான முன்னெடுப்புகளை தொடங்குனதும் சரி விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சி தானே. அதெல்லாம் புறந்தளிட முடியாது. காட்டுமன்னார் கோயில் வாஸ் லாஸ்ட். நிறைய புஷ் பேக். ஏன்னா இளைய பெருமாளுடைய லாயலிஸ்ட் எக்கச்சக்கம் காங்கிரஸ்ல காட்டுமன்னார் கோயில். அதனால ஆப்வியஸ்லி அவங்க புஷ் பேக் அதிகமா இருந்தது. அவங்கள அரசியல் ரீதியா அவர் சாந்தப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த மணிமண்டபம். நல்லது செஞ்சா இவர் சாந்தப்படுத்துறதுக்காக செய்யறாரு. இல்ல ஏதாவது முரணா நின்னார்னா இவர் தப்பான அரசியல் பண்றாரு குற்றச்சாட்டு. எப்படி முறையா ஒரு மனிதன் சில நேரத்துல கோவப்படுறதும் சில நேரத்துல ஆர்த்தரப்படுறதும் அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்றதும். இப்போ இன்னைக்கு நான் இவ்வளவு வீரியத்தோட திருமாவளவனை விமர்சனம் பண்றேன்ல, இன்னைக்கு எனக்கு அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு சார் அந்த மனுஷன் வந்து விமர்சனம் பண்ணிருக்கலாம், ஆனா கொஞ்சம் குறைவா பண்ணிருக்கலாமோ, இல்ல அந்த அக்ரேஷனை கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற இது எனக்கே தோணும். அது நான் என்ன சொல்றேன்னா, அந்தந்த நேரத்து வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையும் போது அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்ட போது, இங்கதான் நீங்க என்ன ஐடென்டிட்டி கேட்டீங்களா, நீ என்ன ஐடென்டிட்டின்னு, இங்கதான் ஒரு பொம்பளையா வர. ஒரு ஆம்பளைக்கு 100 இடம் கிடைக்கும் சார் பேசுறதுக்கு, தலித் ஆம்பளைக்கு கூட கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு பொம்பளை இருக்குல்ல, அதுவும் என்ன மாதிரி தலித் சமூகத்துல பறையர் சமூகத்துல பிறந்தா சுத்தமா ஒன்றும் கிடைக்காது. உண்மை அதுதான். என்னை உடல் கேலி செய்யறவங்களும் நீங்க பாத்திருப்பீங்க. டெய்லி பச்சை பச்சை காஸ்ட சொல்லி திட்டுவான், உடல் கேலி செய்வான், உலகத்துல இருக்க எல்லாம் பண்ணுவான், இங்கிலீஷ்ல பேசினா திட்டுறான். உங்களுக்கு நடந்திருக்கிறது இண்டிவிஜுவல் அட்டாக். அது நான் வெளியில சொல்றேன், இண்டிவிஜுவல் அட்டாக் இல்ல. இட் இஸ் an attack on my identity which I represent. I represent women, I represent Dalit women, I represent. இப்படியான தனி மனித தாக்குதல் வேற தலித் பெண்களுக்கு இல்லையே. நடக்குது சார். ஷாலினி தான் எனக்கு தான் இப்படி தாக்குதல் நடக்குதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. இருக்கேன். இப்போ எல்லாரும் வந்து இன்டர்நெட்ல போடுறாங்க கொள்றாங்க. எல்லாரையுமே அமெரிக்கா கூப்பிட்டுருதா வர சொல்லி சொல்லுங்க. என்ன கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? She represents the Dalit voice in South Tamil Nadu. South of India. அப்போ நான் வந்து இங்க இருக்கிற எல்லார் வாய்ஸையும் ரெப்ரசன்ட் பண்றேன்னா, பெண்கள் மீதான வன்முறை அரசியல் பேசுற பெண்களுக்கு அதிகமா இருக்குதுங்கிறது தனிப்பட்ட பிரச்சனை. அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, அது ஒரு சமூக பிரச்சனை. அது இந்தியா முழுக்க இருக்கு. தமிழகம் முற்போக்குன்னு சொல்றது இல்ல, அங்க இது அதிகமா இருக்கு. உயர் சாதிக்கும் தலித்துக்கும் எதிரான ஒரு பிரச்சனை அப்படின்னா தலித் பக்கத்துல நிப்பேன், அந்த தலித்துக்கும் அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பெண்ணின் பக்கத்துல நிப்பேன்னு சொன்னார்ல பெரியாரு. அந்த பெரியாருடைய வார்த்தைகளை நீங்க பாக்குறீங்க. சேரியில இருந்த ஒரு தலித் பெண் அமெரிக்கால போய் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தம் பதிவு பண்ணதுக்கு பின்னணியில பெரியார் பங்கு இருக்கா இல்லையா? பெரியார் பங்கு இருக்கா இல்லையா?
உங்ககிட்ட ஒரு கேள்வி இல்ல நான் கேட்டதுக்கு ஒரு பதில் இல்ல நான் கேள்விக்கு பதில் இருக்கு இல்லன்றது ஒரு பதிலா சொல்லுங்களேன். எனக்கு இல்லன்னு சொன்னீங்கன்னா நான் அதை தாண்டி பேச போறது. பெரியார் இல்லாமலும் எனக்கு இது நடந்திருக்கு. பெரியார் இருக்காரா? பெரியாருடைய எது இல்லாமலும் நடந்திருக்கு. சட்டம் சார், அதாவது புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு தேவை சட்டம், அதை கொடுத்துதான் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் எனக்கு தேவை மிஷினரியோட படிப்பு, அதை கொடுத்தது மிஷினரிகள். அதை நான் 100% நான் முதல்ல யாரு கால விடுறேன்னு ஏசப்பா கால தான் நான் விழும். இன்னைக்கு அது என்ன கொண்டு போனது அமெரிக்காவுக்கு அந்த நெஞ்சுரம் தான். அந்த நெஞ்சுரத்தை கொடுத்தது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் சேரி பகுதியில் வாழ்ந்த என் ரத்தம், என் மூதாதையர் பெண்கள். அந்த ஸ்ட்ரென்த் தான் நான் இங்க புஷ் பண்ண. ஷாலினிக்கு பெரியாருடைய பங்கு அவசியம் இல்லாமல் இருக்கலாம். சேரியில இருந்த பல பெண்கள் இன்னும் பல சாதனைகளை பண்றாங்கல்ல, அவங்களுடைய வெற்றியில பெரியாருடைய பங்கு இருக்கா இல்லையா? ஷாலினிக்கு மிஷினரி இருந்திருக்கலாம், நல்ல கல்வி கிடைச்சிருந்திருக்கலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சேரியில இருந்து வந்த பெண்கள் சாதிச்சிருக்காங்கன்னா அதுல பெரியாருடைய பங்கு இருக்கா இல்லையா? இருக்கலாம். பெரியாரோட பங்கு இருக்கு நம்மளால ஒத்துக்க முடிகிற பட்சத்துல சீமானுடைய மேடைகள்ல உங்களால எப்படி பேசிட முடியுது? அவரே பெரியார பத்தி இப்ப இல்ல இப்ப இதுதான் எங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கான என்னோட பதில். சொல்லுங்க. Nobody is perfect. So obviously I have to take every எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு. நீங்க சொன்னீங்கல்ல எப்படி நம்மளால முன்னேற முடியும்னா கிடைக்கிற வாய்ப்பை எடுத்துக்கணும். அம்பேத்கர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் பண்ணார், பிராக்மேட்டிசம். நீங்க நம்ம பெரியார் எடுத்துக்கோங்க. பெரியாரும் ராஜாஜி கூட ஒரு பிராக்மேட்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவர் ஃப்ரெண்ட்லியாவே இருந்தார். ஆனா அம்பேத்கர் வந்து பிராக்மேட்டிக்கா நிறைய பேர் கூட பேசுவார். சின்ன கூட பேசணுமா அந்த இடத்துல பேசணும், சர்ச்சில் கூட பேசணுமா சர்ச்சில் கிட்ட பேசணும், வேற வழி கிடையாது. அதேதான் இப்ப திரும்பவும் பண்றாரு. அதேதான் இப்ப திரும்பவும் பண்றாரு. அந்த காரியம் சாதித்த காரியம் இல்ல அதே வேலையை தான் திரும்ப பண்றாரு. திமுகவோட இணைந்து சில காரியங்களை தலித் மக்களுக்கு சாதகமா சாதிக்க வேண்டும்ங்கிற அவசியம் நிர்பந்தம் திரும்ப இருக்கா இல்லையா? திமுகவோட சேர்ந்து திமுகவிற்கும் ஓபிசி மக்களுக்கும் நல்லது பண்றாரு தவிர தலித்துகளுக்காக திமுகவோட இணைந்து தலித்துகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் பண்ணின விஷயங்களுடைய பட்டியலை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. இருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கூட்டணி வச்சு தலித் மக்களுக்காக சாதிச்ச ஒரு சில விஷயங்கள் நான் லிஸ்ட் மட்டும் சொல்றேன். அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவிச்சது. தலித் கிறிஸ்தவர்களுக்கும் சலுகைகள் தொடரணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சது. சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு அரசு நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச ஊதியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 3500 ரூபாய் சேலரியில 5000 ரூபாயை உயர்த்தி கொடுத்தது. காலனி அப்படிங்கிற பேரை அரசு அலுவல்கள் கோப்புகள்ல இருந்து நீக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முயற்சி தான் அது சரியா சாத்தியப்படுத்திச்சு. MC ராஜா ஹாஸ்டல் 45 கோடி ரூபாயில உருவாக காரணமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அயோத்திதாசர் மணிமண்டபம் அமைத்தது விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சி தான். இளைய பெருமாளுக்கு 100ஆண்டு நினைவு மண்டபம் அமைச்சு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சி தான். ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காக ஒரு ஆணையத்தை அமைப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியதும் விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சி தான். ஏன்னா பல ஆண்டுகள் அதற்கான கோரிக்கைகள் இருந்தது. அதை சாத்தியப்படுத்தினது நீங்க வந்து சட்டம் இயற்றுவதற்கான ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுவே ஒரு நல்ல தொடக்கம் தான். அதை சாத்தியப்படுத்தது விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சி தான். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் 15 கோடி ரூபாய் செலவுல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை கொண்டு வந்தது சிந்தனை செல்வன் அவர்களுடைய முயற்சி தான். இலங்கை தமிழர்களுக்கான மறுவாழ்வு மையம் அமைத்து கொடுப்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், ஸ்கெட்யூல்டு காஸ்ட் சப் பிளான் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை வந்து அந்த அம்பர்லா ஸ்கீம்ல எந்த ஃபண்டும் ரிட்டர்ன் போகாதபடிக்கு அதை ஒட்டுமொத்தமா தலித் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தது விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சி தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சின்ன லிஸ்ட். இது அம்பேத்கர்னால சமத்துவ நாளா இருக்கு. வாயில சமத்துவம்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டுல சமத்துவம் வந்துருமா? இங்கதான் நான் இவங்களுக்கு தொடர்ச்சியா ஒண்ணு செய்யலன்னா செய்யறதுக்கு கேட்டாங்களான்னு கேட்பீங்க. கேட்டுட்டா அதுக்கான கோரிக்கை வச்சுட்டா சமத்துவ டே, எனக்கு ரிபப்ளிக் டேனா சமத்துவ டே. எல்லா சிலைகளும் கூண்டுக்குள்ள இருக்கு தமிழ்நாட்டுல. சிலைகளை வெளியெடுக்க முடியுமா தமிழ்நாடு கவர்மெண்ட்? ஒரு நாள் விசிகா போய் உட்கார்ந்தா எடுத்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நப்பாசை இருக்கு. ஒரு நாள் விசிகா 7 நாள் போய் உட்கார்ந்துன்னு ஏன் கண்டிப்பா தலைவர் குரல் கொடுத்தாருன்னா சிலையில இருந்து அம்பேத்கர் சொல்றதெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனா நீங்க செய்யும் போது கண்டிப்பா அதுதான் அதேதான் நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய ஆதங்கம் அத்தனையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு உங்களுடைய நியாயமான கேள்விகள் எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கிக்க முடியுது. ஆனா அதெல்லாம் சாத்தியப்படுத்தணும்னா தலித்துகளுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கா இல்லையா? அதற்கான முயற்சியாகத்தானே நம்ம இந்த கூட்டணி எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த கூட்டணி அரசியலையே அதிகாரத்தை மீட்டெடுத்தே இது 5 வருஷத்துல நடக்கிற சாத்தியம் இல்லையே. இது இன்னும் பல்லாண்டு காலம் இந்த பயணம் தொடரணும். அதிகாரத்தை தலித்துகள் வென்றெடுக்கணுமா இல்லையா? அதுக்கு உங்க மாற்று கருத்து இருக்கா? அந்த அதிகாரம் என்பது எப்பொழுதுமே சரியானது கிடையாது. அதிகாரம் வந்து நியூட்ரல். அது யார் கையில எப்படி இருக்கு. தலித்துகள் தங்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டியது அவசியமா இல்லை? அரசியல் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு
நான் அந்த அங்க வேங்க வயல்ல இருக்க மக்களுக்கு ஒரு நைட்டா உட்கார்ந்து ஒரு வருஷம் அவங்களோட உட்கார்ந்து அவர்களுக்கு சப்போர்ட்டை வாங்கி தரேன்னா, இல்ல அரசியல் அதிகாரத்தை வச்சுட்டு ஒரு போராட்டம் மட்டும் வெளியே வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்டா கொடுத்துக்கோங்க என் கட்சியில இருக்கவங்க அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்திருந்தா தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்க முடியுமா இல்லையா? அதிகாரம் நம்மளுடைய கையில இருந்தது இல்ல, அதாவது நிறைவேற்றிருக்க முடியுமா முடியாதான்னு கேக்குறேன். அதிகாரம் நம்ம கையில இருந்திருந்ததுன்னா தலித்துகளுடைய புஷ் பண்ண முடியுமே, ஏன் புஷ் பண்ண மாட்டேங்கிறாரு? அதிகாரம் முழுமையா கையில இருந்ததுன்னா இல்ல திமுகவும் சரி அதிமுகவும் சரி திருமாவளவன் சொல்றத யாரு கூட்டணியில இருந்தாலும் அவங்க தலித்துகளுக்காக செஞ்சிட மாட்டாங்க. அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் தேவை இருக்கு. அதுக்கு நீண்ட நெடிய போராட்டம் தேவை இருக்கு. எந்த திராவிட கட்சிகளாக இருந்தாலும் தலித் மக்களுக்கு செய்யறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற சாதியினருடைய வாக்குகள் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற பயம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. தலித் மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான பயணத்துல திருமாவளவன் கூட நம்ம நிக்கலைனாலும் அவரை இவ்வளவு கடுமையான விமர்சனத்துக்கு சகோதரி உட்படுத்துறது சரி நினைக்கிறீங்களா? பண்ணி அதிகாரத்தை கையில கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்கறீங்கல? நீங்க என்ன வேணாலும் பண்ணினா நீங்க தானே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்பேத்கரே ஒரு பிராக்மெண்டிக்கா தான் ஒரு விஷயத்த பண்ணுவாரு, தேவைக்கேற்ப சில பேரோட பேசுவாருன்னு சொன்னீங்கல்ல. சில பேரோட உறவு சில பேரோட சேர்ந்துதான் பயணத்தை மேற்கொள்வார்னு சொன்னீங்கல்ல. எக்ஸாக்ட்லி. அப்போ சில தலித்துகள், பாஸ்வான் போன்ற தலித்துகள், அத்வாலே போன்ற தலித்துகள், இல்ல சந்திரசேகர் மாதிரி தலித்துகள் காங்கிரஸ் அல்லாத வேறு வாரியான அரசியலை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுமா வேணாமா? சரி பண்ணணும் தானே. அவங்களை சங்கீன முத்திர குத்துறது நம்மளோட வேலை கிடையாது இல்லையா? ஆனா அதை நம்ம செய்யறாங்கல்ல, அது தவறு தானே. ஒன்னும் இல்ல, நான் சீமானுடைய மேடையில பேசி இவங்கதான் வரேன். சீமானுடைய மேடையில என்ன பேசினேன்? தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை மட்டும் நீங்க அங்க வைக்கல, நீங்க பிரியா அவர்களையும் விமர்சிச்சீங்க. அவங்க சொல்ற அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குன்றது மாதிரிலாம் ஒரு விமர்சனம் வச்சீங்க. அது அங்க இருக்கிற கூட்டத்தை கைத்தட்ட வைக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பிரியா அவர்கள் சொல்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கும் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை மேடையில வைக்கிறதுக்கும் முரண் இருக்குல்ல? பிரியா மேல எனக்கு இன்னும் விமர்சனம் இருக்கு. இல்ல அது விமர்சனம் இருக்கு. பிரியா பட்டியல் சமூகமா இல்லாம இருந்தா பிரியா மேல நான் இன்னும் கூட இல்ல சகோதரி, நான் என்ன கேக்குறேன்னா, நாம் தமிழர் மேடையில நான் போய் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை மட்டும் வைக்கிறதுக்காக போகல, திமுகவை விமர்சிச்சு சீமான் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் சகோதரி போயிருக்காங்க நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். கூட்டத்துல பேசினதுதான். சந்தோஷப்படுத்தினா எனக்கு அது வேலை கிடையாது. மனிதர்களை சந்தோஷப்படுத்துறது என்னோட வேலை கிடையாது. மற்றவர்கள் பேசாத அரசியலையும் நான் அந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கேன். இல்லதான் நீங்க நல்லா பேசுறீங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த கரூர் சம்பவத்துல தவறான ஒரு தகவலை பதிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. அது என்னன்றது சொல்லிடுறேன். போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறது சூரிய வெளிச்சம் இருக்கும்போது மாத்திரம் தான் பண்ணணும். இவங்க எப்படி ராத்திரி பண்ணாங்க, அதுவே விதிமீறல், சட்ட மீறல் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருந்தீங்க. அது தாவேக்காவுக்கு ஆதரவான கருத்தா நீங்க பதிவு பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தா நீங்க பதிவு பண்ணீங்க. ஆனா அந்த கருத்து தப்பு இல்லையா? அது அப்படி ஒரு சட்டமே இல்லையே, அதை மாத்திட்டாங்கல்ல. அது 2021 சகல வசதிகளும் இருந்துச்சுன்னா இரவுல கூட போஸ்ட்மார்டம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜீவோ இருக்கு. ஆனா அவங்க சொன்னது இல்ல, கோபத்துல ஷாலின் இது மாதிரி தவறான தகவல்களை பொதுவெளியில வச்சிடறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் ஒன்று இருக்கு இல்லையா? அதையும் சரி செஞ்சுக்கணும். I have to recheck that. நீங்க சொல்றது நான் அதை சொல்லல, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேங்கிறேன். நான் ரீசெக் பண்ணணும், இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நான் ரீசெக் பண்ணணும். இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கவின் படுகொலை நடந்தப்ப கவினுடைய தந்தை திருமாவளவன் வரட்டும், அவர்கிட்ட நான் சொல்றேன், அவர் இதுக்கான நியாயத்தை பெற்று தருவார் அப்படிங்கிற ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் திருமாவளவனை நம்புறாரு. ஒரு தலித்தா அவர் திருமாவளவனை நம்புறாரு. திருமாவளவன் என்ன சொல்றாரு? இந்த கூட்டணி பேரங்களுக்கு இடையில நான் சிக்கி தலித் மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று தருவதற்கான போராட்டத்துல தான் நான் இருக்கேன், அந்த பயணத்துல தான் இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க சொன்னீங்க திருமாவளவனை நான் இப்ப விமர்சிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் குறைவா வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து எனக்கு வரலாம்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்கள்ல என்ன விதமான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். மகிழ்ச்சி, உங்களுடைய நேரத்துக்கு மகிழ்ச்சி. எல்லாம் கடந்து ஷாலின் இன்னும் ஒரு பெரிய இடத்திற்கு வரணும், அதிகாரம் மையத்திற்கு ஷாலின் வரணும் அப்படிங்கிற விருப்பத்தோட, அதிகார மையத்துக்கு ஷாலின் வரணுங்கிற விருப்பத்தோட நிறைவு செய்யறேன். நன்றி.